ஒரு டைம்ல யங்ஸ்டர்ஸ் வாங்க துடிச்ச ஒரு பைக் KTM ஓட டியூக் 350. இந்த பைக்கை வாங்குறதுக்கு 3 காரணம் இருக்கு. அவசரப்பட்டுறாதீங்க, வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்க 2 காரணம் இருக்கு. நாங்க அவசரப்படுவோம் ப்ரோ, ஏன்னா 390ல இருந்து இப்ப 350 ஆக்கிட்டாங்க. அதனால 80,000 ரூபாய் விலை கம்மியாயிருச்சு. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல வந்து 350cc இன்ஜினும் அதே ஆர்ன்ற வேரியன்ட்ல 390cc இன்ஜினும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த இன்ஜின் வேணுமோ நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா 350cc 41 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 80,000 ரூபாய் ஆன் ரோட் பிரைஸ் கம்மியா கிடைச்சு என்ன பண்றது? அதான் இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணிட்டாங்க, பவரும் கம்மியாயிருச்சு, 5 PS பவர் கம்மி பண்ணிருக்காங்க. அதனால டாப் எண்ட்ல நீங்க பழைய 390 மிஸ் பண்ணுவீங்க. இதுதான் யோசிக்க வேண்டிய முதல் காரணம். என்ன சொன்னீங்க? எதுக்கு வாங்கிக்கிட்டா? நீங்க இன்ஜின் சின்னதா இருக்குன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டு சொன்னாதான் தெரியும் பைக்கோட டிசைன், ஃபீச்சர்ஸ். ஏன் ஸ்டிக்கர்ல முதற்கொண்டு 390 தான் ஒட்டியிருக்கும். அதனால அது 350 390 சொல்லி நீங்க போய் கேட்டு இது 350 390 கேட்டாதான் தெரிய போகுது, தவிர வர தெரியாது. 41 BHP ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதான் சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அஃபோர்டபுளான பிரைஸ்லையும் கிடைக்குதுல. எல்லாமே சேம் தான். இன்ஜினை டவுன் சைஸ் பண்ணிருக்காங்க. டவுன் சைஸ் பண்ணனால வைப்ரேஷன் கம்மியாயிருச்சா? வைப்ரேஷனும் ஹீட்டிங்கும் சேமா தான் இருக்கு. இதுதான் யோசிக்க வேண்டிய 2வது காரணம். அது என்னமோ ஓகே தான், பட் வந்து டெய்லி டே டு டே யூஸ் பண்ணணும் அப்படின்னு 350 வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். வைப்ரேஷன் ஹீட்டிங்கை நீங்க பெருசா யோசிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் பெட்டரா கொடுக்க போகுது. 390 மாதிரியே இருக்க ஒரு பைக் 80,000 விலையும் கம்மியா கிடைக்குது. ஆனா அதுல வந்து பவரும் 40 BHP கிடைக்குதுன்னும் போது இதுதான் வாங்க யோசிக்க வேண்டிய 3வது காரணம். இப்ப KTMல டியூக் 390 350 2 மாடலுமே சேலுக்கு அவைலபிளா இருக்கு. புது டியூக் 350 நீங்க எத்தனை பேர் வாங்கலாம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல இப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ற எமோஜி மட்டும் டிராப் பண்ணுங்க. அதுல தெரிஞ்சுக்குவோம் எத்தனை பேர் புது டியூக் 390 வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னு.